ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை, ஃபஸ்ட்டு ஆடி செவ்வாய். ஆடி செவ்வாய்னா மஞ்சள் பொங்கலும் தாளகம் தான். ட்ரிவாண்டத்துலலாம் நைவேத்தியம் பண்ணுவா. அதே தான் நான் இன்றைக்கி மஞ்சள் பொங்கலும் தாளகம் தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பொங்கலுக்கு என்னென்ன வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு, இதுதான். அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய், சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா மஞ்சப்பொடி, உப்பு. இதுதான் இதுக்கு தேவையானது. அது ஃபஸ்ட்டு இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன் நான். ஊற வச்ச அப்புறமா அது இந்த 1 ப்ளஸ் 1/4 கப்புக்கு 2.5 கிளாஸ் நான் தண்ணி விட்டேன். தண்ணியை விட்டுட்டு குக்கரில் 4-5 விசில் வரும்படியாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சா பொங்கலுக்கு கரெக்டாக இருக்கும். அது அப்புறமா வெந்தப்புறமா நான் திரும்பியும் இது சின்ன பாத்திரம் இருக்கிறதுனால ஒரு கடாயில் போட்டுட்டேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், மிளகு அதெல்லாம் போட்டு அது நல்லா கிளறி விட்டாச்சுன்னா, இறக்குற சமயத்தில் கறிவேப்பிலையும் போட்டாச்சுன்னா மஞ்சள் பொங்கல் தயாராகிடும். அடுத்தது தாளகத்துக்கு நம்ம பார்க்கலாம். நமக்கு வேண்டிய காய்கறிலாம் நமக்கு எடுத்துக்கணும். மஞ்சள் பூசணிக்காய், வெண்டைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெள்ளை பூசணிக்காய், என்னென்ன இருக்கும் அந்த காய்கறிலாம் எடுத்துக்கணும். வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா 2 ஸ்பூன் தனியாக, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 10 மிளகாய் போட்டுக்கலாம். இது வெறுமனே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் பச்சரிசியும் 1 ஸ்பூன் எள்ளும். அப்புறமா கொஞ்சம் தண்ணியில் அந்த காய்கறிலாம் வேக போட்டிருக்கேன். அது அங்கே காய்கறிலாம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு எள்ளும் இந்த பச்சரிசியும் நல்லா வெறும் பானையிலேயே நம்ம வறுத்துருவோம். படப்படான்னு வறுக்கும் போதே நமக்கு எள்ளும் இந்த பச்சரிசி அப்படியே பொரிஞ்சிடும். எள்ளு நல்லா கொடுக்கணும், சத்தம் கேட்கும் நல்லா படப்படான்னு. அப்போ அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். கருகாமல் நம்ம பார்த்துரும். மீடியம் ஃப்ளேமில் தான் நமக்கு வறுக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயிலே நான் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வறுக்கிறதுக்குள்ளதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இதுக்கு ஒரு 1/2 கப்பு தேங்காய் வேணும். தேங்காய் போட்டு நல்லா வறுத்து, தேங்காய் சேவக்கணும்னு இல்லை, நல்லா வறுத்துட்டு தட்டில் ஆற வச்சுட்டு நமக்கு தேவையான தண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த காய்கறிலாம் நான் வெந்தாச்சு. அப்போ நான் அந்த ஆம்லா சைஸில் புளி ஒரு 10 நிமிஷம் நம்ம வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன். அது புளி தண்ணியை எடுத்து வடிகட்டி நம்ம அது வெந்த காய்கறியில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் புளியோட பச்சை வாசனை போகிறோன்னே கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, அது இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நமக்கு தண்ணி வாட்டர் எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ நம்ம பார்த்து அந்த கெட்டியாக இருந்த பார்த்து நம்ம தண்ணி அதில் நம்ம விட்டுக்கலாம். கடைசியில் இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அரைச்சதெல்லாம் அந்த காய்கறியில் சேர்ந்து வர வரைக்கும் அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, எள்ளும் பச்சரிசியும், கடைசியில் அதை இறக்கும்போது அதையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கியாச்சுன்னா நல்ல டேஸ்டியான அந்த தாளகம் காய்கறியெல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான தாளகம் நமக்கு தயாராகிடும். அப்போ பொங்கலும் தயாராகிடுது, தாளகமும் தயாராகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு இந்த தாளகமும் தொட்டுண்டு சாப்பிடலாம். இந்த ட்ரிவாண்டத்தெல்லாம் இந்த துருவின தேங்காயும் வெல்லமும் தொட்டுண்டு கூட சாப்பிடுவா. அதனால் அதெல்லாம் அவள் இஷ்டம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.